வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது IBPS SOக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ். லைவ் சேட்டில் டமால்லையும் கேட்டிருந்தீங்க, மெசேஜ்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களை எப்படி அப்ரோச் பண்ண வைக்கணும், ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. CWG50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு சூப்பர் பேட்ச் ஃப்ரீயாக இருக்குது, அதையும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ ஃபார், நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா, சும்மா ஒரு ஜாலிக்கு. ஸோ மக்களே, ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நீங்கள் உங்களை நம்பினாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ உன்னை நம்பணும். நீ நம்புனா கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, சரியா? ஸோ என்னென்ன கொண்டு போகணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஐடி ப்ரூஃப் ஏதுக்கும் 2 கையில் வச்சுக்கோங்கயா. சில சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது செல்லாதுப்பா, இது ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸ் தெரியலை, வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டெல்லாம் உள்ளே போயிருக்காங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் 2, அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, சரியா? இதெல்லாம் இப்பயே எடுத்து வச்சிருங்க தயவு செய்து. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே போயிருக்கணும், 30 மினிட்ஸ் பிஃபோர் போயிருக்கணும். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதை மாதிரி அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு யார்கிட்டையாவது, இல்லை அங்கே உட்காந்து போலன்னு சால்வ் பண்ணிக்கிட்டு, இல்லை அங்கே உட்காந்து ஏதாவது சிலாயிசம் வீடியோ பார்க்கறது, அது பார்க்கறது எதுவுமே வைக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நம்ம மைண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணுறோமோ, ஃப்ரெஷ்ஷாக விட்றோமோ, எக்ஸாமில் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்க முடியும். முன்னாடியே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன், சரிங்களா? நிறைய இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உள்ள சென்டருக்குள்ளே போகும்போது திடீர்னு இது சரியில்லை அது சரியில்லைன்னு வாங்க, திடீர்னு சிஸ்டம் ஸ்டக் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் கிளிக் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட் லேட் ஆகும், திடீர்னு நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இடையில கை நாட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் மைண்டில் முன்னாடி ஏற்றிக்கணும். சரி, இதெல்லாம் நடக்கும், இது திடீர்னு நடந்தாலும் நம்ம அது என்ன சொல்கிறது, பயந்து சொதப்பிக்கக்கூடாது அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, சரியா? ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேட்டர்ன்னு தெரியாமல் எக்ஸாம் எழுத மாட்டீங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே டிப்ஸ் என்னென்னா, எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்கில் 50 கொஸ்டின் இருக்கா, 50 கொஸ்டினில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். எப்படி பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1வது கொஸ்டினை கிளிக் பண்ணி பாருங்கள், அடுத்து 5வது, அடுத்து 10வது, அடுத்து 15, அடுத்து 20, இப்படி கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்சால் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. இல்லை நீங்கள் மெமரி பண்ணிக்குவீங்க அப்படின்னா பார்த்துட்டு ஒரு ஆர்டர் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிலாயிசம் அடிக்கணும், அடுத்து இன்இக்வாலிட்டி, அடுத்து டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், அடுத்து கோடிங் டிகோடிங், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்கும் போதே நீங்கள் அந்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த லெவலை கணிச்சிடணும். இந்த கொஸ்டின் எந்த லெவலில் இருக்குது, PO பிலிம்ஸ் லெவலில் இருக்கா, இல்லை அதோட கொடூரமாக இருக்கா, இல்லை ஈஸி லெவலில் இருக்கான்னு கணிச்சிட்டு அந்த ஆர்டரில் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் கரெக்டாக ஆர்டரில் அக்யூரஸியோடு அடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. புரிஞ்சா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த செக்ஷன்னாலும் ஓப்பன் ஆகலாம். ஸோ எது ஓப்பன் ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது, செகண்ட் குவான்ஸு, தேர்டு ரீசனிங்னா இங்கிலீஷ்லேயே நம்ம ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவோம், குவான்ஸில் கொஞ்சம் வெக்ஸ் ஆகும். அதை கொண்டு போய் ரீசனிங்கில் காட்டக்கூடாது. இப்போ நான் வேற ஒருத்தர் மேலே கோவத்தை கொண்டு போய் எங்கள் வீட்டில் காட்டக்கூடாது. அந்த மாதிரி எந்த செக்ஷனில் நுழைஞ்சாலும் புதுசாக நுழையிற மாதிரி நுழைஞ்சு அதில் கொஸ்டின்லாம் போய் பார்த்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா வெற்றி நமதே. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன்னா, சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் 25 மார்க்கு தான்ட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. இங்கிலீஷும் அக்யூரஸியும் மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ், சரிங்களா? போகிறதே தெரியாது எக்ஸாம் நடக்கும்போது. நீங்கள் வேணால் நாளைக்கு போய் பாருங்களேன், இந்த 120 மினிட்ஸ் போகிறதே தெரியாது. ரீசனிங் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க, குவான்ஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்க, இங்கிலீஷ் போவீங்க. இங்கிலீஷில் தான் உங்களுக்கு டைமே மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற டைம்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நடக்கும் நாளைக்கு. பட் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுப்போம், பாருங்கள். வெளியே எல்லாட்டையும் பேசாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பேசி அளவப்பாய நம்மளை, இது போட்டியா அது போட்டே, இது வச்சியா அது வச்சியா
நான் இவ்வளோ போட்டிருக்கேன் அவ்வளோ போட்டிருக்கேன்னு சொல்லி நம்மளை வெக்ஸாக்குவாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுப்போம், எவ்வளோ சேஃப் அட்டம்ப்ட்னு சொல்லுவோம் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்டு. கண்டிப்பாக நம்ம சிடபிள்யூஜே ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே மாஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களிருந்து விழுப்புறது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.